ஒரு நிமிஷம். என் அக்கா எப்படி இருக்கா? வந்ததுல இப்ப முன்னேற்றம் இருக்கு. நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் அக்காவை பார்க்கலாமா ப்ளீஸ்? இல்லங்க, இப்ப அலோவ் பண்ண முடியாதே. சிஸ்டர் ப்ளீஸ், நான் கொஞ்சம் தூரமா நின்னு பார்த்துட்டு போறேன் ப்ளீஸ். என் அக்காவை பார்க்காம இருக்க முடியல ப்ளீஸ். சரிங்க, பாத்துக்கோங்க. அண்ணா சீக்கிரம் வந்துடணும். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சிஸ்டர். அம்மா அம்மா, அக்காவை பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. வா. என்னடி அக்கா கண்ணு முடிச்சிட்டாளா? இல்ல இல்ல, என்னாச்சு? இல்லம்மா, என்னடி அக்காவை பார்க்கலாம் தான் சொல்லிருக்காங்க. கண்ணு முடிச்சிட்டாளா? இல்ல, நம்ம பார்த்துட்டு வரலாம். வா. காவியா, அழாதம்மா. அக்கா, அக்கா கண்ணை திறந்து பாருக்கா. உனக்கு ஒண்ணும் ஆகாது, எல்லாமே சரியாயிரும்க்கா. நேத்துதான் என் பொண்ணு மாலையும் கழுத்துமா இருந்தா, இப்ப இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டாளே. அம்மா அம்மா, இந்திரா, இன்னும் என்னடி இவளுக்கு உடம்பு சரியாகவே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா அழாதம்மா, அப்புறம் வெளியே அனுப்பிடுவாங்கம்மா டிஸ்டர்ப் பண்றோன்னு. ப்ளீஸ்மா. காவியா, அம்மா காவியா, நம்ம இங்கே இருந்தா நீ ரொம்ப அழுதுட்டே இருப்ப. நம்ம பாத்துக்கலாம், அக்காக்கு எதுவும் ஆகாது. நீ வா. எனக்கு பயமா இருக்கு. என் பொண்ணு காவியா. அம்மாடி அம்மாடி, அழாதம்மா. அம்மா நம்ம வெளியே போயிருக்கலாம். நீ வா. இல்லடி காவியா. அம்மா இங்க பாரு, அக்கா ரெஸ்ட் எடுக்கட்டுமா, நம்ம வெளியே போயிருக்கலாமா? வாமா. காவியா, அம்மா நீ வா வா வாமா. அக்கா, நீ முதல்ல கவலைப்படுறத நிறுத்துக்கா. நீ கவலைப்பட அவங்க இன்னும் உன் தலை மேல ஏறி உட்காருவாங்க. நீ அந்த காவியாக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருப்ப. ஆனா இப்ப என்ன ஆச்சு? அவ அம்மா தான் முக்கியன்னு போயிட்டால. அவ இப்ப பாத்தியாக்கா, கதிர் கூப்பிட போனாலும் அவனை அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அக்கா தயவு செஞ்சு போதும், இதோட விட்டுருக்கா. என்னடி பேசுற? என்னை எப்படி விட சொல்ற? ஒரு பேர குழந்தை வேணும்னு நான் எவ்வளவு நாள் தவ இருந்திருப்பேன். ஆனா இப்போ பாத்தியாக்கா, இதுதான் உன்னோட வீக்னஸே. இப்ப எங்க போயிட போறாங்க? இப்ப பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு காசு வேணும், இந்திராவோட அப்பாவை காப்பாத்துறதுக்கும் காசு வேணும். இதுக்கெல்லாம் இவங்க எங்க போவாங்க? யாரும் இல்லாம கடைசியில நம்ம கிட்ட தான் வந்து நிப்பாங்க. அக்கா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா, நீ போடி, நான் வரேன். சரி, ரிலாக்ஸா இரு. காவியா அன்னைக்கு எப்படி அடிபட்டிருக்கோம்? நேத்தே பப்ளிக்ல அவங்க அப்பா மேல கோவமா இருந்தாங்க. ஒருவேளை அவங்க தான் அட்டாக் பண்ணிருப்பாங்களோ? ஒண்ணுமே புரியலையே. அம்மா இது குடி. எனக்கு வேண்டாம்மா. அம்மா எனக்கு தெரியும், நீ ஒரு வாய் கூட சாப்பிடல. இப்படி இருந்தா உடம்பு என்ன ஆவறது? குடிமா, புடி. இல்லடி, குடிமா, குடிமா. குடிச்சாதானே உனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். அம்மா நீ அக்காவோட இரு,
நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. என்ன தனியா விட்டுட்டு எங்கடி போற? இங்க ஏதாவது கேட்ட கூட எனக்கு சொல்ல தெரியாதடி. பணம் ரெடி பண்ணும்லம்மா. நான் சீக்கிரம் போய் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேம்மா. ஐயோ, அவ்வளோ பணம் வேணுமேடி. நீ என்னடி செய்வ? நான் எதையாவது பண்ணி ரெடி பண்ணிட்டு வரேம்மா. அந்த மெடிக்கல் ஸ்டோர் அண்ணாக்கு 10 மணிக்குள்ள காசு தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவர் என்ன நம்பிதான் மருந்து கொடுத்தாருமா. நான் ஹாஸ்பிட்டல்லையும் பணம் கட்டினாதாம்மா அடுத்த ட்ரீட்மெண்ட்டே செய்வாங்க. சரி. அம்மா என்ன பண்ற? கையெடு. என்ன பண்றேம்மா? என்னடி செய்யறது? நான் மஞ்ச கயிறை போட்டுட்டு இந்த செயினை தரேன். நீ அம்மா. போய் வச்சுட்டு வந்துரு. அம்மா இல்லம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. நீ இதெல்லாம் கழட்டாதம்மா. நீ என்னடி பண்ணுவ? தோ இந்த செயின், மோதிரம்லாம் இருக்கு. இது பாரு, இந்த வளையல் கூட இருக்குமா. இதெல்லாம் வச்சு நான் பணம் வாங்கிக்கிறேம்மா. ஏய், இந்த வளையல் உங்க அப்பா உனக்குன்னு போட்ட ஒரே வளையல்டி. காவியாக்கு அவ்வளோ நகை போட்டோம், ஆனா உனக்கு எதுவுமே செய்யலையேடி. இது உனக்கு அப்பா ஆசையை செஞ்சு போட்டு வளையல் இந்திரா. இருக்கட்டும்மா, ஆனா என்ன பண்றது? அப்பா இருந்திருந்தாலும் இதைத்தானே பண்ணிருப்பாரு. நான் போய் நகையை வச்சு காசு எடுத்துட்டு வரேம்மா. இங்க யாராவது கேட்டாங்கன்னா பணம் எடுக்க தான் நான் போயிருக்கேன்னு சொல்லு, சரியாம்மா? நம்மளோட நிலைமை இப்படி மோசமாயிடுச்சு இந்திரா. இது பாரு, அக்கா கண் முழிக்கிறப்போ நீ இப்படி இருந்தா அவ ரொம்ப வருத்தப்படுவாம்மா. நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன், சரியாம்மா? சரி, பார்த்து போயிட்டு வாடி. என்னவா இருக்கும்? யாருக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா உண்மை தெரியும்? கல்யாணி கிட்ட கேட்டு பார்க்கலாம். கௌதம் கால் பண்றாரு. ஹாய் கௌதம், எப்படி இருக்கீங்க? கல்யாணி, சாரி கல்யாணி, நான் இப்ப ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கேன்னு சொல்ற நிலைமையிலே இல்ல. எனக்கு ரொம்ப அவசரம், உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். ஐயோ, என்னாச்சு கௌதம்? ஏன் இப்படி பேசுறீங்க? இந்திரா எங்க? நான் சொல்றேன், நீ எங்க இருக்க? நான் எங்க அம்மா ஊருக்கு வந்திருக்கேன். நீங்க சொல்லுங்க கௌதம், என்ன ஹெல்ப் செய்யணும்? என்ன நடந்துச்சு? என்ன சொல்றீங்க கௌதம்? காவியா அக்கா சீமந்தத்துக்கு என்ன இந்திரா கூப்பிட்டா, என்னாலதான் வர முடியல. ஆனா இவ்ளோ நடந்து போச்சா? ஷோ, ஆமா கல்யாணி, எனக்கு இப்போ உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. சொல்லுங்க கௌதம், நான் செய்றேன். இப்போ காவி அண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ எப்படி இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்படுதான்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல. இவ்ளோ அக்கறை இருக்குல்ல, அப்புறம் ஏன் கௌதம்? சரி சரி, நான் இந்திராக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே. சிஸ்டர், கண்ணு முடிச்சிட்டியாமா? படு படு படு. இல்ல, என்னன்னு சொல்லு. என் அம்மா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, இருங்க நான் கூப்பிடுறேன். அம்மா. என்னம்மா? உங்க பொண்ணு கண்ணு முடிச்சிட்டாங்க, உங்களை பார்க்கணுமா? வாங்க. அம்மா மகமாயி, என் குழந்தைய காப்பாத்திட்ட. காவியா, ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கோங்க. அம்மா. ஐயோ ஐயோ, படுமா படு, படுமா. உனக்கு ஒண்ணு ஆகல? அம்மாடி. காவியம்மா, இப்ப எப்படிடா இருக்கு? வலிக்குதா என் தங்கமே? காவியம்மா,
அம்மா அழாதம்மா. இப்ப எனக்கு வலியெல்லாம் எதுவும் இல்ல. அம்மா இந்திரா எங்கம்மா? அது இந்திரா வந்து சொல்லுமா, இந்திரா எங்க? எனக்கு அவளை உடனே பார்க்கணும். பக்கத்துல இருக்க கோயிலுக்கு உனக்கு நல்லாகணும்னு வேண்டிக்க போயிருக்கம்மா. இதோ இப்ப வந்துருவாமா. உனக்கு ஒன்னும் வலிக்கல? வலிக்கலம்மா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. பாப்பாக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ எதை பத்தி கவலைப்படாம அமைதியா இருக்கணும், சரியா? சரிம்மா. போதுமா, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் வந்த உடனே நான் கூப்பிடுறேன். நீங்க சரி. போங்க. சரி கவ்யா, நீ பயப்படாம இரு. நான் அதோ இங்கதான் வெளியே தான் இருக்கேன், சரியா? சீக்கிரம் போங்கம்மா. இந்திரா வந்த உடனே அனுப்பி வைமா. சரிம்மா, நான் அனுப்பி அம்மா, வைக்கிறேன். வாங்கம்மா. பத்திரம் என்ன? வாங்கம்மா. அண்ணா அண்ணா இந்தாங்க அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நல்ல வேலைம்மா. எங்கேயோ ஓனர் வந்துருவாருன்னு பயந்துட்டே இருந்தம்மா. அண்ணா, எனக்கு கஷ்டமான நேரத்துல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி அண்ணா. பரவாயில்லம்மா. அண்ணா கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. ரொம்ப தேங்க்ஸ். மேடம், பேஷண்ட் காவியோட பில். காவியாதா, ஒரு நிமிஷம். 30,000 பே பண்ணணும். என்னங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஓகே மேம். தேங்க்யூ. இந்திரா வந்துட்டியாடி? என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க? அக்கா கண் முழிச்சிட்டாளா? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? ஆமாடி, நம்ம வேண்டது வீண் போகல இந்திரா. அக்கா கண்ணு திறந்துட்டா. அந்த சாமி நம்மள கை விடல இந்திரா. அம்மா நான் சொன்னேன்ல. அம்மா நம்ம அக்காவை பார்க்கலாமா? போ இந்திரா, அவ உன்னதான் கேட்டுட்டே இருக்கா. ஆமா, டாக்டர் வரதுக்குள்ள அவளை கொஞ்சம் போய் பாத்துட்டு வந்துடுறியா? போ. சரிம்மா, போ இந்திரா. சரிம்மா, சரி. போய் பாரு. அக்கா, இந்திரா அக்கா படுக்க படுக்க படு படு படு. உடம்பு எதுவும் வலி இருக்கா அக்கா? இல்லடி. இப்போ பரவாயில்ல? ரொம்ப வலியெல்லாம் இல்லல்ல? குட்டி பையன் அசைறானாக்கா? எனக்கு வலியெல்லாம் எதுவும் இல்ல. கொஞ்சம் டயர்டா இருக்கு. நீ ரொம்ப பயந்துட்டியா? பின்ன பயப்படாம எப்படிக்கா? பரவாயில்லக்கா, உனக்கு நல்லா ஆயிடுச்சுல, எனக்கு அது போதும். மேடம், டாக்டர் வராங்க மேடம். கொஞ்சம் நாக்கு நீட்டுங்க. பெயின் ஏதாவது இருக்காமா? இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? நர்ஸ், இவங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். என்னங்க? நம்ம எடுக்க சொன்ன டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுல? ஒண்ணு விடாம வந்துருச்சு டாக்டர். குட் குட். ஓகே டாக்டர். இது மட்டும் தான் டாக்டர் நீங்க பார்க்க வேண்டியிருந்தது. ஓகே டாக்டர், இப்போ அக்காக்கு எப்படி இருக்கு? பேபிக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லைல்ல? இல்லம்மா, நேத்து வந்தப்ப கிரிட்டிக்கலா இருந்தாங்க. நவ் ஷீ இஸ் பெட்டர். இப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா மத்தியானம் ஒரு தடவை பார்த்துட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். என் அக்காவை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. இருக்கட்டுமா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரிஸ்க் எதுவும் எடுக்கக்கூடாது. டிராவல் பண்ணக்கூடாது,
குனிஞ்சு நிமிர்ந்து வேலை எதுவும் பண்ணக்கூடாது. கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். சரிங்களா? பாத்துக்கோங்க. ம் ஓகே மேடம். கண்டிப்பா நான் பத்திரமா பார்த்துப்பேன் என் அக்காவை. சரிங்க. ம் சிஸ்டர், நான் கொடுத்த மெடிசின்ஸ் எல்லாம் ஃபாலோ Okay, பண்ணிடுங்க. doctor. சரிங்களா? சரி. நீங்க வாங்க. ஓகே. ம். அக்கா ராகினி சொல்ற மாதிரி எனக்கு குழந்தை ஆசையை காமிச்சு என்னை ஏமாத்திட்டாங்களோ? காவியா எப்படி இருக்கான்னு தெரியலையே. வேணாம், இப்ப அங்க போனாலும் தேவையில்லாம அசிங்கம் தான் படணும். வேண்டாம். பார்த்து பார்த்து உட்காருமா. பார்த்துமா. பரவாயில்லையா? காவ்யா, உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. ம், அனாவசியமா அலட்டிக்காம பேசாம படுத்துக்கோ. என்ன? ம், ஆமாக்கா, நாங்க ரொம்ப பயந்துட்டோம். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல உனக்கு எதுவுமே ஆகல. இவ்ளோ பிரச்சனையில நான் வேற ஹாஸ்பிட்டல் போற மாதிரி ஆயிடுச்சுல. ரொம்ப பயந்துட்டீங்களா? ஆமாக்கா, நீ கண்ணை திறக்கிற வரைக்கும் எங்களுக்கு உசுரே இல்ல. இப்பதான் ஒரு நம்பிக்கையா இருக்கு. சரி, நான் போய் ஏதாவது சமைக்கிறேன். ம், ஆமாம்மா இருமா, நான் கேண்டீன்ல வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். ம், நான் உள்ள போய் பிளேட்ல வச்சு கொண்டு வரேன். சரிடி. ம். காவ்யா, உனக்கு டயர்டா இருக்கும்ல, வா படுத்துக்கோ. ம். ம். கல்யாணி கால் பண்றா. ஹலோ இந்திரா, சொல்லு கல்யாணி, எப்படி இருக்கடி? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? அக்கா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? அதை ஏண்டி கேக்குற? ஒரே நாள்ல என் மொத்த வாழ்க்கையுமே மாறி போச்சுடி. என்னடி சொல்ற? அப்பாவை ஏதோ ஒரு கேஸ்ல சம்பந்தமே இல்லாம மாட்டி விட்டாங்க. அது மட்டும் இல்ல கல்யாணி, என்னடி இது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேணா கிளம்பி வரட்டுமா? ஏய் இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துப்பேன். பணம் ஏதாச்சும் வேணுமாடி? நான் வேணா ரெடி பண்ணி அனுப்பட்டுமா? கல்யாணி வேண்டாம் கல்யாணி, உன் பிரச்சனையும் எனக்கு நல்லாவே தெரியும். ம், நான் பாத்துக்கிறேன். சரிடி, ஏதானா கால் பண்ணு. கண்டிப்பாடி, பாய். ஆ கல்யாணி, சொல்லு கல்யாணி, பேசுனியா? காவியா நீ எப்படி இருக்காங்க? இந்திராக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? கூல் டவுன் கௌதம், கூல் டவுன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. காவியா அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆ சரி, அவ எப்படி இருக்கா? அவன்னா யாரு? அதான் உன் ஃப்ரெண்டு தான். அடேங்கப்பா, எனக்கு ஃப்ரெண்டு, உங்களுக்கு பொண்டாட்டி இல்லையா? கௌதம், நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நீயும் இந்திரா மாதிரி என்ன குறை சொல்லிட்டு இருக்காத. நான் நேத்து கூட ஹெல்ப் பண்ண தான் போனேன், ஆனா அவதான் அவமானப்படுத்தி அனுப்புறா. இல்ல கௌதம், அங்க இந்திரா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக, பணம் கட்ட, எல்லாத்துக்கும் தனியா நின்னு போராடிட்டு இருக்கா. கௌதம், இப்ப அவங்க குடும்பத்துக்கும் இந்திராவுக்கும் நம்பிக்கையான ஒரு துணை வேணும். நான் உடனே கிளம்புறேன். இனிமே இந்திராவை நான் பாத்துக்கிறேன். ஹலோ, அதுக்கு இந்திரா ஓகே சொல்லணும்ல? அவ உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்கா தெரியுமா? நான் ஒரு
ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க. சூப்பர் கௌதம். ஆனா அது உங்களால முடியுமா? ம், கண்டிப்பா முடியும் கல்யாணி. நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகேவா? சரி கௌதம். தேங்க்ஸ் கல்யாணி. என்ன கௌதம், நீ சாப்பிட வரலையேன்னு எல்லாரும் இங்க கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நீ என்னடா திடீர்னு பேக்கை தூக்கிட்டு வந்து நிக்கிற? நான் வீட்டை விட்டு போறேன்.